முதல்ல போன ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த கார்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. கேபிள் டிவி கார்பரேஷனுங்கிறது ஒரு தனியாருடைய மோனோபுள்ளியாக அங்கே செயல்படுது. அது இருக்கக்கூடாது, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த அரசு கேபிள் டிவி கார்பரேஷனே உருவாக்கி அதுக்கு ஒரு போர்டாக்கி அதை வந்து ஒரு சேர்மனை போட்டு அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுவே என்ன ஆகுதுன்னா, ஆட்சிகள் மாறுறப்ப அது ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் போன மாதிரி ஆயிடுச்சு. செய்தி சேனல்களை முடக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து நீங்கள் விமர்சனங்களை தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். விமர்சனங்களை தள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் வளர முடியாது. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியுமே தவிர விமர்சனங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து வளர்ச்சி அடைய முடியாது. மிகப்பெரிய தப்பு அது. அப்போ நீங்கள் மக்களோட கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த தான் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செய்தியை முடக்கிறது, செய்தி நிறுவனத்தை முடக்கிறது, அதிகாரிகள் கொடுக்கறத மட்டும் முழுவதுமாக நம்புறதுங்கிறது ஆபத்து. அங்கே கரண்ட் இல்லாமல் நைட்டு குழந்தை வீட்டோட ரோட்டில் நிற்கிறான்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் ரீசன் சொல்லலாம், பொறுப்பு யார்? பவர் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு துரித நடவடிக்கை எடுத்து, போர்க்கால நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சென்னை போன்ற நகரங்களில் மின்வெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. உண்மையிலே அவங்க இன்ஸ்டா மூலியமாக தோத்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இல்லை, இன்ஸ்டாவை ஸ்ட்ராங் பண்ணால் ஜெயிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. திமுக மட்டும் கிடையாதுங்க. திமுக அதிமுக யாருமே ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு அரசியலையும் போய் சொல்லலை, அவர்களுக்கு வழியும் விடலை. வணக்கம் சுபை சார். வணக்கம். இந்த அரசு செட்டப் பாக்ஸில் வந்து 3 முக்கிய சேட்டலைட் சேனல்கள் வந்து நீக்கம் எங்களுக்கு வந்து தெரில அப்படிங்கிறாங்க. அது எதனால் பிரச்சனை? இல்லை, அரசு செட்டாப் பாக்ஸில் வந்து பாலிமார், அப்புறம் நியூஸ் 24/7, ஜனம், இந்த 3 சேனலும் வந்து பிளாக் ஆயிடுச்சு, வரலைங்கிறாங்க. முதல்ல இந்த அரசு கேபிளில் வராதனால வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க செய்தியை முடைக்கிற முடியாது, செய்தி நிறுவனத்தை முடைக்கிற முடியாது. இன்றைக்கி வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது. எஸ்சிவி இருக்குது, டாடா ஸ்கை இருக்குது, ஏர்டெல் இருக்குது, அப்புறம் டிசிசிஎல் இருக்குது, அக்ஷயா, ஆதாரம், நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த அரசு கேபிள். முதல்ல போன ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த கார்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. கேபிள் டிவி கார்பரேஷனுங்கிறது ஒரு தனியாருடைய மோனோபுள்ளியாக அங்கே செயல்படுது. அது இருக்கக்கூடாது, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த அரசு கேபிள் டிவி கார்பரேஷனே உருவாக்கி அதுக்கு ஒரு போர்டாக்கி அதை வந்து ஒரு சேர்மனை போட்டு அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுவே என்ன ஆகுதுன்னா, ஆட்சிகள் மாறுறப்ப அது ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவங்க சொல்கிறது வந்து பாலிமாராக இருக்கட்டும், நியூஸ் 24 இருக்கட்டும், அவங்க தாவேக்காக்கு சப்போர்ட்டான சேனலாக தான் வெளியே தெரியப்பட்டுச்சு. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ, நாங்கள் வந்து இது வேறு வெண்டரில் கொடுத்துருக்குறோம், டோட்டலாக வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கலாக வந்து சில ஃப்ரீக்வன்ஸ் எல்லாம் மாற்றுறோம், அதில் இது கட்டாக இருக்குது, 2 நாள் சரியாயிரும், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு ஒரு அவங்க அமைச்சரே சொல்கிறார். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த கேபிள் டிவிக்கு தர வேண்டிய ஃபண்டு இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதை கிளியர் பண்ணாதனால நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னாங்க. ஆனால் எது சரியோ தப்போ, ஆனால் ஒருவேளை அவங்க அப்போ முடக்கியிருந்தாங்கன்னா இது அரசாங்கத்துக்கு கூட கெட்ட பேர் தான். இதனால் வந்து கெட்ட பேருமே வருமே தவிர இதனால் அவங்களுக்கு வேறு எந்த விதமான பயனும் கிடையாது. அவங்க சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு போயிடுவாங்களே. எஸ், இன்னைக்கு பெரும்பாலான இது போன ஆட்சியிலே நடக்குது, ஒரு சேனலை முடக்கிறாங்க. இந்த ஆட்சியில் இருக்கும்போது தாவேக்கா என்ன மாற்றம்னு கேட்குறாங்கல்ல, அதான விஷயம். இல்லை, அது செஞ்சுருந்தாங்கன்னா தப்பு தாங்க. ஒருவேளை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா தப்பு. ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அது நாங்கள் பண்ணவே இல்லை, இது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் போய்கிட்டு இருக்கிறதுனால அது வேலை பார்க்கக்கூடிய இது அந்த கிளியர் பண்ணக்கூடிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான செய்தி சேனல்களை முடக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து நீங்கள் விமர்சனங்களை தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். விமர்சனங்களை தள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் வளர முடியாது. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியுமே தவிர விமர்சனங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து வளர்ச்சி அடைய முடியாது. மிகப்பெரிய தப்பு அது. போன ஆட்சி காலத்தில் விமர்சனங்கள் கேட்காம போனதுனால தான் அவங்க ஆட்சி இழந்தாங்க. அப்போ எதிர்த்தரப்பு விமர்சனங்களையும் நீங்கள் கேட்கணும். இப்போ போன முறை என்ன சொன்னார், திருச்சியில் பேசினார் முதலமைச்சர் விஜய், விமர்சனங்கள் என்னை நோக்கி வர்றது தான் எனக்கு ஆரோக்கியம்ன்றார். அப்போ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். உங்களை நோக்கி ஒரு செய்தி வருது அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருக்கா? ஏன்னா இவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறதில்ல. அப்படி இது மாதிரி செய்திகளையும் முடக்கிறப்ப உங்களுக்கு உண்மை செய்திகளே போய் சேராது. இப்போ கலைஞர் இருந்தாரா, கலைஞர் தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பார். நம்மையார் ஜெயலலிதா அடிக்கடி சந்திப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார், ஸ்டாலின் சந்திப்பார். பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப தான் கிரவுண்டில் இருக்க வரக்கூடிய நியூஸ் நேரடியாக அவங்களுக்கு வரும். பத்திரிகையாளரையும் சந்திக்கிறதில்ல, செய்திகளையும் முடக்கிறப்ப உங்களுக்கு எந்த செய்தியுமே தெரியாமல் போயிடும். அது எப்படி சார்? போன முன்னாள் சிஎம் அவர்களுக்கு இதே கருத்து தான் வந்துச்சு, அவர் வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்படின்ட்டு. இப்போ இருக்க சிஎமுக்குமே இந்த நியூஸ்லாம் வந்து இவங்க சொன்னாதான் தெரியுமா?
இல்லை அவங்க அதிகாரிகள் சில மட்டத்தில் பார்ப்பாங்கல்ல. பண்ணுற வேலைங்க இது. அதிகாரிகள் மட்டத்தில் அவங்க ஒரு லாபி பண்ணுவாங்க. ஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதை சொன்னால் என்ன நடக்குது நீங்கள் கேளுங்க. அப்போ இதெல்லாம் ஏன் பார்க்கணுன்னு வரும் இல்லையா? இப்போ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான லாபி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் போன முறை வந்து ஒரு முதலமைச்சராக, சிட்டிக்கு முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய தொகுதியிலேயே அவருக்கு வந்து நம்ம தோக்க போகிறோங்கிற ஒரு ஸ்டடி கூட பண்ணாமல் இருக்காங்க. அப்போ அவருக்கு தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் மக்களோட கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த தான் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செய்தியை முடக்கிறது, செய்தி நிறுவனத்தை முடக்கிறது, அதிகாரிகள் கொடுக்கறத மட்டும் முழுவதுமாக நம்புறதுங்கிறது ஆபத்து. அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்கிறதுல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், சரி பண்ணிடுறாங்களா இல்லை முடக்கிடுறாங்களா, அதுக்கப்புறம் என்னங்கிறது பார்க்கலாம். இல்லை இந்த மின்வெட்டுக்கும் அப்படி தானே கருத்து வருது. நாங்கள் பண்ணலங்க, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, சொல்லலாம். மின்வெட்டு பிரச்சனையே வேறங்க. மின்வெட்டு பிரச்சனை நம்மளும் விசாரிக்கிறப்ப அங்கே வந்து கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, ஒத்துழைக்கிறது இல்லை சில அதிகாரிகள். உங்கள் கையில் தானே சார் பவர் இருக்குது. பண்ண முடியாதுங்க. அரசு ஊழியரை நீங்கள் எடுத்தோடனே உடனே ஒரே நாள் 10 பேர் டிஸ்மிஸ் பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி அங்கே ஷார்டேஜில் இருக்குது. ஓவர் ரோடு பார்த்துட்டு இருக்காங்க, ஓவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாருமே புதுசு, இதுதான் சாக்குன்னு வச்சு செய்கிறாங்க. அப்போ ஒரு 15,000 வேக்கன்சி இருக்குது. எவ்வளோ பேர்? இபியில் மட்டும் 15,000 வேக்கன்சி இருக்குது. இதை ஃபுல் பண்ணால் தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும். ஆனால் நம்ம என்ன காரணம் இல்லாமல் சொல்லிட்டு போங்க, அரசாங்கம் தான் பொறுப்பு. அங்கே கரண்ட் இல்லாமல் நைட்டு குழந்தை வீட்டோட ரோட்டில் நிற்கிறான்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் ரீசன் சொல்லலாம், பொறுப்பு யார்? பவர் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு துரித நடவடிக்கை எடுத்து, போர்க்கால நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சென்னை போன்ற நகரங்களில் மின்வெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. நீங்கள் தெருக்கு பேசுகிறாங்க, டீ கடையில் ஆட்டோவிலலாம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மின்வெட்டு இஷ்யூ, நைட்டு குழந்தை குட்டியோட வெளியே நிற்கிறோம், வயசானவங்க நிற்கிறோம், மாத்திரை போட்டு படுக்க முடியல. இது ஒரு பெரிய இஷ்யூ. யார் பண்ணினாலும் நீங்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரத்தை கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி எந்த அது வந்து கொடுமையான இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஃபீஸ் கரியர் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டு போனீங்கன்னா அந்த அதிகாரியை ஒரு வேலையை அந்த வேலையை பண்ணியிருந்தாருன்னா அவரை நீங்கள் வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தைரியமாக முடிவு எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. பாதிக்க போகிறது சாமானிய மக்கள். குழந்தை விட்டு நைட் ரோட்டில் நிற்கிறான் வெளியில். முதலமைச்சர் கேட்டோம்னா அது வந்து வேற ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி அவங்க பேசுறாங்க அப்படின்னா சொல்றாங்களே. யாரு? தாவேக்காவினர் சொல்றாங்க. வேற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி உள்ள இருக்கிறாங்க, திமுக, அவங்க தான் வந்து முன்னாடி பேசுறாங்க, மக்கள்கிட்ட அவங்க பேசுறாங்க. இல்லை, மின்வெட்டு பிரச்சனை இருக்குங்க. அமைச்சர் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் மின்வெட்டு நடக்குதுங்க, பார்க்குறோமே. இது பிரச்சனை இருக்குது. நம்ம விசாரித்த வரைக்கும் இதுதான் பிரச்சனைங்க. அங்கே மேன் பவர் ஷார்ட்டேஜ், பவர் ஷார்ட்டேஜ், பவர் வருகைக்கும் செலவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சம்மர் டைமில் அதிகப்படியான யூசேஜ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸே இல்லை. ஓவரில் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் உட்காருது. அங்கே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. அங்கே ஒரு சில ஆட்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனை. இதை நீங்கள் மக்கள் மத்தியில் பேசிடுங்கன்ற. நீங்கள் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு நடக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மக்கள்கிட்ட. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வேலை பார்த்துட்ருக்குறோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் அவர் வந்து காரணம், இவர் காரணம்னு காரணத்தை வந்து வேறு பக்கம் தள்ளி விட்டுட்டிங்கன்னா அது நீங்கள் மூடி மறைக்கிற மாதிரில. அது நம்ம விசாரிக்க பார்க்குறோம். இதெல்லாம் சிக்கல் இருக்குது உள்ள. சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. சில கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சில வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ அவங்க மேலே ஒரு ஃபோர்ஸாக நடவடிக்கை எடுத்துனா ஆல்ரெடி ஷார்ட்டேஜ். படான ஒரு மாதம் லீவ் போட்டு என்ன பண்ணுவீங்க? 50 பேர் மெடிக்கல் லீவ் போட்டு என்ன பண்ணுவீங்க? இருக்கிற பிரச்சனை மேலும் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இதை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது வரக்கூடிய காலத்தில் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஜென்சி மாநாடு அப்படிங்கிறது ஜென்சி மீட்டிங் சென்னையில் நடத்துனாங்க. அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சில போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். அதையும் தாண்டி ரீல்ஸ்லாம் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதை வச்சு ஒரு காம்படிஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் மாதிரி முதல் ரீல்ஸுக்கு 10,000, ரெண்டாவதுக்கு 5,000, 2,000 அப்படின்ட்டு. உண்மையிலே அவங்க இன்ஸ்டால மூலியமாக தோத்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இல்லை, இன்ஸ்டாவை ஸ்ட்ராங் பண்ணால் ஜெயிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று என்னென்னா, ஒரு 2016 26 வரைக்கும் ஒரு 10 வருஷம் வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியலுங்கிறது ரொம்ப ட்ரை ஆகி போச்சு. அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லை, கலைஞர் இல்லை, இவங்க இந்த அரசியல் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போ ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குது. அண்ணாமலை வர்றாங்க, அண்ணாமலை பின்னாடி கொஞ்சம் பேர் போகிறாங்க, சீமான் வர்றாங்க, அவர் பேர் கொஞ்சம் பேர் போகிறாங்க, இப்படி அந்த பக்கம் இந்த பக்கமாக போகிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகாமே இருக்குது. அப்போ தான் விஜய் வர்றாரு. அவருக்கு ஆல்ரெடி சினிமா ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால டப்புன்னு அது வந்து ஒரு பெரும் கூட்டமாக மாறுது. ஓட்டாக மாறுமான்னு யோசிச்சோம், ஓட்டாக மாறிடுச்சு, முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ ஜெயிச்சதுக்கான காரணமே இன்ஸ்டாகிராம் தான்டா.
பூரா இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கடா, எல்லாம் ரிலீஸ் பண்ணுடா, ஆளுக்கு வந்து வைப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க. இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, அவர்களை நீங்கள் எப்படி ரீல்ஸ் போட்டு எப்படி கவருவீங்க? எப்படி நீங்கள் அவர்கள் மொழியில் நீங்கள் அரசியல் பேசணும். இப்போ நீங்கள் இளைஞர்கள்ட்ட, ஒரு தலைமுறை இளைஞர்கள்ட்ட, ஜென்சி மட்டும் கிடையாதுங்க, ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இவங்க அரசியலை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இவங்க அரசியலே அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு பழைய ஃபார்மேட்லேயே இருக்குங்க. நீங்கள் மேடையை போட்டு அடுக்குமொழி வசனம் பேசிக்கிட்டு, புள்ளி விவரம் பேசிக்கிட்டு, இவர் திட்டிக்கிட்டு அவரை திட்டிக்கிட்டு, பழைய வரலாறு பேசிக்கிட்டு, இது வந்து அவங்களுக்கு போராக இருக்குது, பிடிக்கல. இப்போ கரண்ட்டில் என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னப்போ, இந்த ஜென்சியெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவராக இன்றைக்கி அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜென்சியை தேடிக்க வந்திருக்கீங்க. இவங்கள வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் திருப்பி உள்ளே கொண்டு வரணும். இல்லை, இவங்க இப்போ 26லேயுமே இவங்க கண்டுக்கலையா? இந்த ஜென்சி யூத் எல்லாம் கண்டுக்கலையா? அவங்க டிஎம்கே கண்டுக்கலையா? திமுக மட்டும் கிடையாதுங்க, திமுக அதிமுக யாருமே ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு அரசியலையும் போய் சொல்லலை, அவர்களுக்கு வழியும் விடலை. 70 வயசு 77 வயசில் கேண்டிடேட்டுங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைங்க. கேண்டிடேட்டு பையனை கேண்டிடேட்டாக போட்டாருன்னா அப்பா வந்து கோச்சிட்டு படுத்துக்கிட்டாரு. அப்புறம் வேட்புமனு வாபஸ் வாங்கக்கூடிய 4 நாளைக்கு முன்னாடி அப்பா வந்து திருப்பி கேண்டிடேட் ஆகிறாரு. இன்னொருத்தர் 77 வயசு, அவர் வந்து தொடர்ந்து 3 முறையில் இருக்கார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறவர் வந்து கட்சியை விட்டே போயிட்டார். கூணோட கட்சியை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ இது என்ன நிலைமை? இது ஒரு இளைஞர்களை நீங்கள் உள்ளே விடுறதில்ல. நம்மையார் ஜெயலலிதா இருக்கப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறானா ஒருத்தன், அவனை இமீடியட்டாக அவனை தூக்கு, அவனுக்கு ஏதாவது பதவி போடு. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வாரிய தலைவர், அமைச்சர், நாளைக்கால அமைச்சராக இருப்பார், நாளைக்காரில் வாரிய தலைவர். ஒருத்தர் வந்து நம்ம ஜெயலலிதா வீட்டு வாசப்பில் நின்று போகிறப்பெல்லாம் கும்பிட்டுட்டே இருந்தாராம். ஒரு 4-5 நாள் கழிச்சோடனே கூப்பிட்டுருக்காங்க. யார் இந்த ஆள்? அவருக்கு பயங்கரமான வெறி பிடிச்ச கட்சிக்காரன், இந்த நான் ஊட்டியோ அந்த பக்கமோ வந்திருக்கிறாருமா, உங்களை பார்க்கணுன்னு அவரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு என்ன பண்ணணும்? இல்லை, நான் வந்திருக்கேன், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. சரி போ, நாளைக்கு வந்துட்டாங்களாம். நாளைக்கு அதுக்குள்ளே இந்த பற்றின ஃபுல் டீட்டெயில் எடுத்தாங்களாம். இந்த மாதிரி வந்து கட்சி பரம்பரையான கட்சிக்காரரு இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறாரு, இவருக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை, ஒய்ஃபுக்கு மாமனாரும் கட்சிக்காரரு. அதுக்குன்னு இவங்க எல்லாத்தையும் பேசி அடுத்த நாள் வந்தோடனே நீங்கள் ஒய்ஃபோட போய் ஒழுக்கமாக வாழணும், ஏன்னா கட்சின்னு நான் அவனுக்கு வேணுங்கிறத நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆன் பண்ணிவிட்டு, இன்னிலேருந்து வாரிய தலைவராக இருக்க, போகிறப்ப காரில் போகணுன்னு சைரன் வச்ச காரில் வாரிய தலைவராக போகிறார். இது கலைஞரை பற்றி நீங்கள் வந்து காலையில் கலைஞர் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து எல்லா புத்தகத்தையும் எல்லா பேப்பரையும் படிப்பார். அதில் ஒரு சின்ன பிட்டு நம்ம கட்சியை பற்றியோ இதை பற்றியோ வந்திருக்கா செய்தி, ஃபோனை போடியா, அவன் நம்பர் வாங்கு. காலங்காலத்தில் தூங்கிட்டு இருப்பான், அவன் எந்திரிச்சிடுவார். நான் கலைஞர் பேசுகிறேன், நீ எழுதிருக்கு நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள்னு போன வச்சுருவார். அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த கட்சியை விட்டு போவானா? இங்கே வந்து உழைப்பவர்களுக்கான மரியாதை இல்லை, புதியவர்களுக்கான மரியாதை இல்லை, ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்ருக்காங்க. ஏங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரிலங்க. ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு 4-5 ஜால்ரா கும்பலை கூட வச்சுக்கிட்டு இவங்க வந்து டிஜிட்டலை பார்த்துக்குருவாங்க, இவங்க வந்து ஐடி பார்த்துக்குருவாங்க, இவங்க வந்து இளைஞரணியை பார்த்துக்குருவாங்க, இவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவாங்கன்னு அதே ஆளை வச்சு ஒன்றும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அவங்க கரண்ட்டில் களத்தில் வேலை பார்க்குறவனுடைய இதே தெரியலையே உங்களுக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் புதுசாக எப்படி உள்ளே வருவான்? இப்போ ஒருத்தன் அரசியல் ஆசை வருது ஒரு இளைஞருக்கு, அவன் எப்படி அதிமுக நோக்கி போவான்? திமுகவில் வந்தால் எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து இப்போ ஒரு பொதுச் செயலர் ஆக முடியும்? 20 வருஷம் அவன் போகணும், போராடணும். அப்போ அந்த வரத்தே கட்டாயிடுச்சு. இளைஞர்களை வரவணைக்கிறது, இளைஞர்களை அரவணைக்கிறது. கலைஞர் தன்னை விட 30 வயசு சின்ன பையனாக இருப்பான், அவனை கூப்பிட்டு அவன் நல்லா பண்ணானா பாராட்டுவார், கூட வச்சுக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, அவனை கூப்பிட்டு ஒரு பாராட்டு தான். நல்லா வேலை பார்க்குறியாமே, அவன் பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அவன் வீட்டு கல்யாணத்தில் போய் உட்காந்துருப்பார், உட்காந்து அவனை பாராட்டி பேசுவார். அவன் குடும்பமே அந்த கட்சியில் இருக்குங்க, வேறு எந்த நேரத்துலையும் போக மாட்டான். இதுதான் அரசியல். அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கா, நல்லா ஆக்டிவ் ஒர்க் பண்ணுறாங்களா, அவனை மாவட்ட செயலராக இருக்குது, அமைச்சராக டக்கு டக்குன்னு அவன் அதே நேரத்தில் அவன் வந்து தப்பு பண்ணுறானா தூக்கி இறக்கி விடு பண்ணுவாங்க. இது ஒரே ஆட்கள், ஒரே முகம், யாரையும் உள்ள விட மாட்டோம். இவங்களுக்கே தலைமைக்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அப்புறம் எப்படி இந்த கட்சி வளராமே போயிடுச்சு 10 வருஷமாக. அதனால தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அந்த 2 இயக்கத்துக்குமே. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.